மக்காவின் அமைதியான இரவு அது. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் சில குரைஷ் மக்கள் நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உண்மையான நபி என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கள். எங்களுக்காக வானத்தில் ஏதாவது அற்புதம் நிகழட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக வானத்தை நோக்கி பார்வை வைத்தார்கள். மனதிலே அல்லாஹ்வை நினைத்தார்கள். தமது கையை உயர்த்தி நிலாவை நோக்கி சுட்டிக்காட்டினார்கள். அந்த கணம் வரலாற்றில் மறக்க முடியாதது. அல்லாஹ்வின் ஆணையால் நிலா பிளந்து இரண்டாக பிரிந்தது. ஒரு பகுதி மலைக்கு பின்னால் மறைந்தது, மற்றொரு பகுதி மலைக்கு முன்னால் பிரகாசமாக தோன்றியது. அந்த காட்சி மக்காவின் மக்கள் முன் அற்புதமாக தெரிந்தது. எல்லோரும் அதிர்ச்சியில் நின்றனர். சிலர் பயத்தால் நடுங்கினார்கள். சிலர் தங்கள் இதயத்தில் நம்பிக்கை பெற்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் ஆணை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்தன்மைக்கு சாட்சி. ஆனால் சிலர் இன்னும் அகந்தையுடன் பேசினார்கள். இது மாயைதான், மந்திரம்தான் என்று கூறி உண்மையை மறுத்தார்கள். அவர்கள் கண்ணால் பார்த்தும் இதயத்தால் உணரவில்லை. அந்த அதிசயத்தை அன்றைய இரவில் மக்கா மட்டுமல்ல, தூர இடங்களில் இருந்த பயணிகளும் பார்த்தார்கள். அவர்கள் தங்கள் நாட்டிற்கு சென்று அதே காட்சியை சொன்னார்கள். நிலா இரண்டாக பிளந்தது என அவர்கள் சாட்சி தந்தார்கள். இது நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய முஅஜிசாக்களில் ஒன்று. அல்லாஹ் விரும்பினால் வானமும் பிளங்கும், நிலாவும் பிரியும்.